சுவிட்சர்லாண்ட் நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து அரபு நாட்டில் இருக்கிற மாதிரி சொல்லிக்கிற மாதிரி உங்களுக்கு எண்ணெய் வளங்கள்லாம் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சைனாவில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு சுவிட்சர்லாண்டில் சீப் லேபர்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் லேபர்லாம் ரொம்ப ஹை காஸ்ட்டு. உங்களுக்கு துபாயில் இருக்கிற மாதிரி சுவிட்சர்லாண்டில் ஒரு டால் பில்டிங்லாம் இருக்காது. ஏன்னா சுவிட்சர்லாண்டோட நிலப்பகுதி பொறுத்தவரை சமமாக இருக்காது, நிறைய மேடு பள்ளமாக இருக்கும். உங்களுக்கு அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய மலைப்பகுதி தான் இருக்கும். ஸோ அங்கே ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு அதிகமாக செலவாகும். ஸோ சுவிட்சர்லாந்து வந்து யூரோப்பில் இருக்கிற ஒரு சின்ன நாடு, வெறும் 90 லட்சம் பாப்புலேஷன் கொண்ட நாடு தான் இது. ஆனால் சுவிட்சர்லாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரி. உங்களுக்கு சுவிட்சர்லாந்து வந்து த்ரூ வந்து ட்ரேட் ரூட் வந்து சி மூலமாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தால் கூட சுவிட்சர்லாந்து வந்து பெர் கேபிட்டா அளவில் உலக பணக்கார நாடாக இருக்குது. ஸோ எப்படி அது பணக்கார நாடாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ அமையும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ராகேஷ் அவுட்லுக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் சேனல் ராகேஷ் அவுட்லுக். இப்போ சுவிட்சர்லாந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு பணக்கார நாடாக இருக்குது. இதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மறைக்கப்பட்ட ஒரு சரித்திரம் ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சுவிட்சர்லாந்து கீழே வந்து உங்களுக்கு நாசி கோல்டு வந்து நிறைய இருக்குது. இந்த நாசி கோல்டு என்னன்னு சொல்லலாம், நாசினா நம்மளுக்கு தெரியும், ஹிட்லரும் சேர்ந்த அந்த ஆளுங்க எல்லாருமே தான் நம்ம நாசின்னு சொல்லுவோம். இந்த செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்து ஒரு ஸ்டான்ஸ் எடுத்தாங்க. நாங்கள் வந்து நியூட்ரலாக இருப்போம், நாங்கள் நடுநிலையாக இருப்போம், நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறமா அவங்க மிகப்பெரிய லெவலில் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா, பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய லெவலில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வாரில் உங்களுக்கு வந்து உலகமே ரெண்டாக இருந்துச்சு. ஜெர்மனி, நாசி இவங்களை சப்போர்ட் பண்ணுற நாடுகளாக இருந்தது. அதே மாதிரி பிரிட்டன் இவங்களை சப்போர்ட் பண்ணுற நாடுகளாக இருந்தது. இந்த சுவிட்சர்லாந்து மட்டும் எல்லாருக்குமே ஃப்ரெண்டாக இருந்தாங்க. ஃப்ரெண்டாக இருந்துட்டு எல்லார்ட்டையும் என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹிட்லரும் நாசி கையிலையும் போய் சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு சண்டை போடுறீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, உங்களோட கோல்டு வைரங்கள் வைடூரியங்கள் உங்களோட அந்த பழைய அந்த முக்கியமான பெயிண்டிங்ஸில் எங்கள் கையில் கொடுங்க, நாங்கள் எங்கள் சுவிஸ் பேங்க்கில் பத்திரமா வச்சுக்கிறோம் சொல்லிட்டு ஹிட்லரும் நாசி கையிலேருந்து கோல்டெல்லாம் வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டாங்க. ஹிட்லர் யார் கையிலேருந்து கொள்ளையடிக்கிறாங்க? யூதர்கள் கையிலேருந்து தான் கொள்ளையடிக்கிறாங்க. இவங்க போய் யூதர்கள் கையில் என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட இருக்கிற சொத்தெல்லாம் ஹிட்லர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதை நாங்கள் பத்திரமா பாதுகாக்கிறோம், அதெல்லாம் எங்கள் கையில் கொடுங்க, நாங்கள் சுவிஸ் பேங்க்கில் வைக்கிறோம் சொல்லிட்டு யூதர்கள் கையிலேருந்து நிறைய கோல்டு வாங்கி பத்திரமா சுவிஸ் பேங்க்லேருந்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த சைடு முடிஞ்சு போச்சா? இப்போ இந்த சைடு போனாங்க. இந்த பிரிட்டன், ஃப்ரான்ஸ் இவங்களோட செட்டெல்லாம் ஒன்றா இருப்பாங்களே, இவங்க கையில் போய் சொன்னாங்க, ஹிட்லர் வந்து உங்கள் நாட்டை வந்து எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் ஆக்கிரமிச்சிருவாங்க, அதனால் உங்கள்கிட்ட இருக்கிற முக்கியமான சொத்துகள் நகைகள் கோல்டு பார்ல எங்கள் கையில் கொடுங்க, நாங்கள் பத்திரமா எங்கள் சுவிஸ் பேங்க்கில் வைக்கிறோம் சொல்லிட்டு இந்த சைடில் எல்லாருமே வாங்கி சுவிஸ் பேங்க்கில் வச்சுக்கிட்டாங்க. ஸோ வந்து 1939 1945 வந்து எல்லாருமே செகண்ட் வேர்ல்டு வாரில் பிஸியாக இருக்கும்போது சுவிட்சர்லாந்து மட்டும் இவ்வளோ சொத்துக்கள்லாம் பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு கேட்டிங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சோடனே இவங்க எல்லாருமே முக்கால்வாசி பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ இவங்களோட நகைகள்லாம் பத்திரமா சுவிஸ் பேங்க்கில் இருக்குது. ஆனால் வந்து ஒரு 15 வருஷம் வர உங்களுக்கு வந்து இந்த ஒரு சொத்து இதெல்லாம் வந்து யாருமே கிளைம் பண்ண வரல. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது இந்த சொத்தெல்லாம் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஆச்சுன்னா, ஒரு காலப்போக்கில் இவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க. இது யாரும் வராத போது இந்த ஒட்டுமொத்த கோல்டு ஃபுல்லாத்தையுமே உங்களுக்கு சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட்டே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு ஃபவுண்டேஷனாக அமைஞ்சது. இப்போ சுவிட்சர்லாந்து எக்கனாமி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஒரு காரணம். இதன் மூலமாக இப்போ சுவிட்சர்லாந்து கையில் வந்து உங்களுக்கு வந்து $6.5 trillion வர்த் ஆஃப் கோல்டு அண்ட் அசட்ஸ் சுவிட்சர்லாந்து பேங்க்கில் வந்து இப்போ இருக்குது. ஸோ இதெல்லாமே சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட்டு அவங்க மக்களுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்து வந்துட்டு யூரோப்போட ஒரு சென்ட்ரலில் இருந்தால் கூட அவங்க வந்துட்டு யூரோப்பியன் யூனியன்லேயும் மெம்பர் கிடையாது, நேட்டோலையும் மெம்பர் கிடையாது சுவிட்சர்லாண்டு. ஸோ இதன் மூலமாக சுவிட்சர்லாந்து வந்துட்டு நேட்டோக்கோ யூரோப்பியன் யூனியனுக்கோ வருஷம் அந்த மெம்பர்ஷிப் வந்து ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. சுவிஸ் ஆர்மி இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சுவிட்சர்லாந்து ஆர்மி இருக்குது, வெறும் பேசிக் லெவலில் தான் இருக்குது. இந்த சுவிஸ் ஆர்மி தான் உங்களுக்கு சுவிஸ் கார்ட்ஸை ரெக்ரூட் பண்ணுவாங்க. இந்த சுவிஸ் கார்ட்ஸோட முக்கியமான வேலை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஆளை வந்து பாதுகாக்கிறதா இவங்களோட வேலை. இவங்க யாரை பாதுகாப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, போப்பாண்டவர் அவங்கள தான் வந்து இவங்க பாதுகாப்பாங்க. ஸோ ஒரு போப்பை வந்து பாதுகாக்கிற பொறுப்பும் அந்த பெருமையும் சுவிஸ் கார்ட்ஸ்க்கு தான் போய் சேரும். நம்ம எல்லாருமே போப்பு நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்ப்போம் இல்லையா, நிறைய பேர் வந்துட்டு 7-8 பேர் வந்து கட்டமாக கலராக ட்ரெஸ்ஸு போட்டுப்பாங்க. அவங்கள தான் சுவிஸ் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து போப்போட சர்ச்சும் போப்போட ரெசிடென்சியும் பாதுகாக்கிற பெருமை பொறுப்பு அவங்களுக்கு தான் போய் சேரும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது. என்னென்னா, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு ரோமில் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும்போது நிறைய ஆளுங்க வந்து இந்த போப்பை வந்து கொலை பண்ணுறதுக்காக வந்தாங்க. அப்போ இந்த சுவிஸ் கார்ட்ஸ் தான் என்ன பண்ணாங்க, அவங்களோட உயிரை பணைய வச்சு இந்த போப்போட உயிரை காப்பாற்றுவாங்க. ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வர இந்த போப்பாண்டவர் வந்து பாதுகாக்கிற
பொறுப்பும் பெருமையும் இந்த ஸ்விஸ் காட்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. நம்மள எல்லாருக்குமே தெரியும் போப் எந்த அளவு முக்கியமானவர் சொல்லிட்டு. உலகத்தில் யார் எந்த ஒரு நாட்டில் பணக்கார நாட்டில் பிரசிடென்ட் ஆனாலும் அவங்க முதல் வேலையாக வந்து போப் கீழே தான் வந்து ஆசீர்வாதம் வாங்க. ஸோ அவ்வளோ முக்கியமான ஒரு போப்பை பாதுகாக்கிற பொறுப்பு ஸ்விஸ் காட்ஸுக்கு இருக்குது. உங்களுக்கு சுவிட்சர்லாந்து பாப்புலேஷன் தான் உங்களுக்கு ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் கோடீஸ்வரங்க இருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து 90 லட்சம் வந்து சுவிட்சர்லாந்து பாப்புலேஷன் இருந்தால் உங்களுக்கு கிட்டத்தட்ட அதில் 15% ஆளுங்க வந்து கோடீஸ்வரனாக இருக்காங்க. ஸோ அந்த பாப்புலேஷன் பேசிஸில் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வந்து சுவிட்சர்லாண்டில் தான் இருக்கிறாங்க. நல்ல க்ளீனான ரோடு, பியூரான ஏர், நல்ல அழகான ஸ்விஸ் ஆல்ப்ஸ் மலை, அதே மாதிரி 7000 லேக்ஸ், இதெல்லாம் பார்க்குறதுக்கு உலகம் ஃபுல்லாக டூரிஸ்ட் வராங்க சுவிட்சர்லாண்டுக்கு. ஆனால் சுவிட்சர்லாண்டில் இன்னொரு வகையான டூரிஸ்ட் வராங்க. அவங்க யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூசைட் டூரிஸ்ட்னு சொல்லுவாங்க. தற்கொலை பண்ணுறதும் தப்பு, அது எதுக்கு ஒரு தீர்வு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே இங்கே சொல்லிகிட்டு இருக்கோம். பட் ஆனால் சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட்டை பொறுத்தவரை சூசைட் பண்ணுறது வந்து ஒருத்தரோட ரைட்டு, ஒருத்தரோட உரிமைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால தான் அங்கே லீகலாக இருக்குது. அங்கே நிறைய சூசைட் டூரிஸ்ட்லாம் வராங்க. அவங்க வந்து அந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ண அப்புறமா நிறைய ஃபார்மாலிட்டி முடிச்ச அப்புறமா சுவிட்சர்லாந்து ஆளுங்களே வந்துட்டு அவங்களுக்கு வந்து சூசைட் பண்ணுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ சூசைட் டூரிசம் வந்து உங்களுக்கு சுவிட்சர்லாந்து நடந்துகிட்ருக்கு. ஒரு 7-8 வருஷம் முன்னாடி கூட ஆஸ்திரேலியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அவர் பேர் குட்டால். அவர் வந்து சூசைட் பண்ணுறதுக்காக சுவிட்சர்லாந்து போனார். போயிட்டு நிறைய ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு அவர் கடைசியில் அங்கே சூசைட் பண்ணிட்டார். அவர் கிட்டத்தட்ட 104 வயசு ஆகுது. அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, நான் இவ்வளோ வருஷம் வாழ்ந்தாச்சு, இதுக்கப்புறம் என் வாழ்க்கை போதும்னு சொல்லிட்டு அவர் சொன்னனால அங்கே போய் சூசைட் பண்ணுறாங்க. ஸோ அசிஸ்டட் சூசைட் வந்து உங்களுக்கு சுவிட்சர்லாண்டில் லீகலாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்சர்லாண்டில் வந்துட்டு ஒரு கேப்சூல் மாதிரி ஒன்று தயாரிச்சிருக்காங்க. அதாவது ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு தயாரிச்சிருக்காங்க. அது பேர் என்னன்னு சொல்லி கேட்பாங்கன்னா சூசைட் கேப்சூல், இல்லாட்டி சூசைட் மிஷின் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து பல ஃபார்மாலிட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு முன்பணம்லாம் கட்டிட்டு அப்புறமா அவங்க வந்துட்டு அந்த பாக்ஸ்குள்ளே போகணும். பாக்ஸ்குள்ளே போயிட்டு சில செட்டிங்ஸ்லாம் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஆளோட உயிர் வந்துட்டு ஒரே நிமிஷத்தில் எந்த விதமான வலியும் இல்லாமல் உயிர் பிரிஞ்சிடும். ஸோ இது வந்து அங்கே லீகலே சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2020 மட்டுமே உங்களுக்கு 1300 பேர் வந்து இந்த மாதிரி வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்துருக்காங்க அசிஸ்டர் சூசைட் மூலமாக. சுவிட்சர்லாந்து வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ், ஒரு தலைநகரமாகவே செயல்படுது. எதுக்காக சொல்லி கேட்டிங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸோட தலைநகரம் சுவிட்சர்லாந்து தான். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் ரெட் கிராஸ், இந்த அமைப்புக்கெல்லாம் உங்களுக்கு தலைநகரமே சுவிட்சர்லாண்டில் தான் இருக்குது. உங்களுக்கு சுவிட்சர்லாண்டில் தான் பெர் கேபிட்டா பேசிஸில் அதிகமான பேட்டன்ஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அதிகமான நோபல் ப்ரைஸ் வின்னர்ஸில் சுவிட்சர்லாண்டாக ப்ரொடியூஸ் ஆகிருக்கு பெர் கேபிட்டா பேசிஸில். அதாவது அங்கே இருக்கிற பாப்புலேஷனில் அதிக பர்சன்டேஜ் ஆஃப் பேட்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அங்கே இருக்கிற பாப்புலேஷன் அதிக பர்சன்டேஜ் ஆஃப் நோபல் ப்ரைஸ் வின்னர்ஸ், இதெல்லாமே உங்களுக்கு சுவிட்சர்லாந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சுவிட்சர்லாந்து வந்து விவசாயம் விஷயம் வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அந்த இடம் வந்து அது ஏற்ற இடம் கிடையாது. அதிக மலைகள் பனிகள் இருக்கும். ஸோ அங்கே விவசாயம் பண்ண முடியாது. ஆனால் ஸ்விஸ் சீஸ்ன்னு பொறுத்தவரை உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ். சுவிட்சர்லாண்டில் கிட்டத்தட்ட 100க்கும் மேலே வந்து சீஸ் தயாரிக்கிறாங்க. அந்த சீஸ் வந்து உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய விஐபிஸோட ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்டாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சுவிட்சர்லாண்டில் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஃபீல்டு எதுன்னு சொல்லி பார்த்தாங்கன்னா படிப்பு, எஜுகேஷன், அப்புறமா வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ உங்களுக்கு வந்து சுவிட்சர்லாண்டு பேங்க் நம்மளுக்கு தெரியும், எந்த அளவு சீக்ரெட்டு சொல்லி தெரியும். ஸ்விஸ் பேங்க்ஸ் எல்லாருமே ஸ்விஸ் பேங்க் சொல்கிறது நிறைய பேர் வந்து ஒரே ஒரு பேங்க்கோட பேர் தான் ஸ்விஸ் பேங்க்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது கிடையாது. சுவிட்சர்லாண்டு இருக்கிற எல்லா பேங்க்கும் சேர்ந்து காமனாக உங்களுக்கு ஸ்விஸ் பேங்க்னு சொல்லுவாங்க. ஸ்விஸ் பேங்க் எந்த அளவுக்கு ஒரு ரகசியமான பேங்க்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே நிறைய படத்தில் பார்த்துருப்போம். ஒரு ஆள் வந்து நிறைய காசு வந்து கொள்ளை அடிப்பான், கொள்ளையடிச்சிட்டு எங்கே கொண்டு போகிறேன்னு சொல்லி கேட்டால் ஸ்விஸ் பேங்க்கில் டெபாசிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த படங்கள் மூலமாக ஸ்விஸ் பேங்க் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. அவங்களோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சீக்ரஸி. உலகத்தில் யார் வேணாலும் எப்படி வேணால் பணம் சம்பாதிச்சு ஸ்விஸ் பேங்க்கில் போடலாம். அவங்க கேள்வியே கேட்க மாட்டாங்க. எவ்வளோ பணம் வெளிலேருந்து வருதோ அவ்வளோ பணத்தை வந்து வாங்கி வச்சுப்பாங்க. இன்ஃபேக்ட் சுவிட்சர்லாந்து வந்து ஒரு வேர்ல்டோட ஒரு ஃபைனான்ஷியல் ஹப்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் சுவிட்சர்லாண்டில் வந்து உங்களுக்கு சட்டங்களே ரொம்ப கடுமையாக இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற பேங்க் ஆளுங்க வந்து அக்கௌண்ட் ஹோல்டரோட இன்ஃபர்மேஷன் வெளில சொல்லிட்டாங்கன்னா அங்கே இருக்கிற பேங்க் ஆளுங்க வந்து மிகப்பெரிய தண்டனைகள், கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படும். ஸோ அங்கே சட்டமாகவே நிறைவேற்றிருக்காங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீக்ரஸின்ற விஷயனால தான் உங்களுக்கு வந்து உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரங்க, சரி அவங்க வந்து உழைச்சி சம்பாதிக்கிற காசாக இருந்தாலும் சரி, அவங்க பிளாக் மணியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் ஸ்விஸ் பேங்க்கில் வந்து போடுற காரணம் அதுதான். சீக்ரஸி வந்துட்டு ஹை லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. சரி, இந்த பேங்கிங்கில் மட்டும்தான் சீக்ரஸி மெயின்டைன் பண்ணுவாங்களா சொல்லி கேட்டாங்கன்னா கிடையாது. உங்களுக்கு எஜுகேஷன் சிஸ்டம்லேயும் உங்களுக்கு சீக்ரெசி மெயின்டைன் பண்ணுவாங்க. என்னன்னு சொல்லி கேட்டேன்னா அங்கே பெரிய பெரிய ஸ்கூல் இருக்குது. அங்கே வந்து உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஆளுங்களோட பசங்கள்லாம் அங்கே தான் வந்து படிப்பாங்க. அவங்க மிகப்பெரிய ஆளுங்களோட பசங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆளுங்களுக்கே தெரியவே தெரியாது லாஸ்ட்டு வர.
நார்த் கொரியாவோட அதிபர் கிம் ஜாங் உன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சுவிட்சர்லாண்டில் தான் அவர் ஸ்கூலிங் வந்து முடித்தார். இன்ஃபேக்ட் அவர் ஸ்கூல் முடிக்கிறவரை யாருக்குமே தெரியாது அவர் தான் நார்த் கொரியாவோட கிம் ஜாங் உன் சொல்லிட்டு. அவர் அங்கெல்லாம் படித்து முடிச்ச அப்புறமா எங்கள் நார்த் கொரியாவில் வந்து அவங்க அப்பா இறந்தோன்னே இவர் இங்கே வந்து பதவி ஏற்ற அப்புறமா தான் அங்கே இருக்கிற அவர் கூட பழகின அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியுது இவன் வந்து நார்த் கொரியாவோட அதிபர். அடப்பாவி, இவன் இவ்வளோ நாள் என் கூட தான் விளையாடிக்கிட்டு இருந்தா, நான் என் ஃப்ரெண்டாக தான் இருந்தேன், போடா வாடான்னு பேசுவேன், இவன் நார்த் கொரியா அதிபர் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஷாக்கிங்கான இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பேங்கிங்கும் சீக்ரெட்டாக இருக்குது, எஜுகேஷன் சிஸ்டமும் சீக்ரெட்டாக இருக்குது. இந்த ஸ்விஸ் சீஸ் எப்படி உங்களுக்கு சுவிட்சர்லாண்ட்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணி வேர்ல்டு வைட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ, சுவிட்சர்லாண்டில் தான் உங்களுக்கு உலகத்தோட முக்கியமான கம்பெனிஸில் உருவாயிருக்கு. நிறைய கம்பெனி சொல்லிகிட்டே போகலாம். அதில் சில கம்பெனிஸ் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நோவார்டிஸு, ரோலெக்ஸ் வாட்சு, ஏபிபி கம்பெனி, லாகிடெக்கு, அதே மாதிரி உங்களுக்கு வந்து நெஸ்லே கம்பெனி உலகத்தோட மோஸ்ட் வேல்யூபிள் ஃபுட் பிராண்டுன்னு சொல்லலாம். அதோட தலைநகரம்லாம் உங்களுக்கு சுவிட்சர்லாண்ட் தான். இன்ஃபேக்ட் சுவிட்சர்லாண்ட் தான் உங்களுக்கு வந்து ஒரு மெடிசின் ஹப்புன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு மருந்து கம்பெனி மெடிசின்ஸ் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் உங்களுக்கு சுவிட்சர்லாண்டில் இருக்குது. அங்கேருந்து உங்களுக்கு நிறைய மெடிசின்ஸ் வேர்ல்டு வைட் சப்ளை ஆகுது. சுவிட்சர்லாண்ட் தான் உலகத்தோட ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரின்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே ஒரு சாதாரண ஒரு பொருள் வாங்குறது இருந்தால் கூட அந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி சேலரி இருக்கும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சுவிட்சர்லாண்டோட கரன்சி என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்விஸ் ஃப்ராங்க்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு கரன்சி வந்து சில நேரத்தில் ஏறும், சில நேரத்தில் இறங்கும். ஆனால் ஸ்விஸ்ஸோட கரன்சி ஸ்விஸ் ஃப்ராங்க் வந்து பெரிய லெவலில் இறங்கினதாக சரித்திரமே கிடையாது. ஏன்னா அவங்க கையில் தான் அந்த அளவுக்கு கோல்டு வச்சுருக்காங்களே. ஹிட்லர் காலத்துலேருந்து நாசியோட கோல்டெல்லாம் அவங்க தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கோல்டு பார்லாம் வச்சுட்டு இருக்கும்போது ஃப்யூச்சரில் கோல்டோட ரேட் ஏறும்போது அவங்க கையில் இருக்கிற சொத்து மதிப்போட ரேட்டு வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். ஸோ அப்போ எப்படி ஸ்விஸ் ஃப்ராங்க் வந்து உங்களுக்கு வேல்யூ குறையும்? அதுவும் காலப்போக்கில் ஏறிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அதிகமான இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம வெனிசுலாவில் பார்த்துருப்போம். நிறைய கண்ட்ரீஸில் வந்து இன்ஃப்ளேஷன் மூலம் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் சுவிட்சர்லாந்து இன்ஃப்ளேஷன் பணம் வீக்கம் மூலமாக அவங்க சஃபர் ஆனதாக சரித்திரமே கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்க நாள் ஆக ஆக இன்னும் அவங்களோட சொத்து மதிப்பு ஏறிக்கிட்டு தான் இருக்குது. சொல்லுங்கள் வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் வந்து நம்ம சுவிட்சர்லாண்டை பற்றி சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். நான் மிஸ் பண்ணது சுவிட்சர்லாண்டில் ஏதாவது ஒரு முக்கியமான அம்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். இந்த சேனலில் வந்து நம்ம நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோ வந்து கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Rakesh.